வெல்கம் டு வொக்காபுலரி வீக் டே 4. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பயணம், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஜர்னி, அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். மலைகளுக்கான பயணம் அதிர்ச்சியானதாக இருந்தது, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் பார்ப்போம். த ஜர்னி டு த மவுண்டன் வாஸ் எக்ஸிஸ்டிங். செகண்ட் ஒன் பார்ப்போம். மரியாதை, அதற்கான ஆங்கில வார்த்தை ரெஸ்பெக்ட், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் we should respect our elder. தேர்ட் ஒன் பார்ப்போம். துணிச்சலான, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் அட்வென்ச்சரஸ், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். அவன் துணிச்சலான பயணங்களை விரும்புகிறான், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் he loves going on adventurous trips. ஃபோர்த் ஒன் பார்ப்போம். தாங்கும் ஆற்றல், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ரெசிலியன்ட், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். குழந்தைகள் மிகவும் தாங்கும் ஆற்றலிடம் இருந்தும் விரைவில் மீண்டு விடுகிறார்கள், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் children are very resilient and recover quickly. ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்ப்போம். ஊக்குவிக்க, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் இன்ஸ்பயர், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சிறந்த தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை ஊக்குவிக்கிறார்கள், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் கிரேட் லீடர்ஸ் இன்ஸ்பயர் தேர் ஃபாலோவர்ஸ். சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். கவர்ச்சி, அதற்கான ஆங்கில வார்த்தை பேஷனேட், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அழகான காட்சிகள் உங்களை கவரும், ஆங்கில வார்த்தைகள் த பியூட்டிஃபுல் சினரி வில் ஃபேசினேட். செவன்த் ஒன் பார்ப்போம். திறமையான, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் எஃபிசியன்ட், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் ஒரு திறமையான பணியாளர், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் he is an efficient worker. எய்த் ஒன் பார்ப்போம். ஆர்வமாக, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் எட்ஜர், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் புதிய பணியில் ஆர்வமாக இருந்தார், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் பார்ப்போம். he is eager to start his new job. நைன்த் ஒன் பார்க்கலாம். தழுவிக்கொள், அதற்கான ஆங்கில வார்த்தை அடாப்ட், அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். புதிய சூழ்நிலைக்கு ஏற்று பழகுதல், அதற்கான ஆங்கில வார்த்தைகள் டு அட்ஜஸ்ட் நியூ கண்டிஷன்ஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். நேர்மையான, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் இன்டிகிரிட்டி, அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நேர்மை மற்றும் வலுவான ஒழுக்க நெறிகளை வைத்திருக்கும் தன்மை, அதற்கான ஆங்கில வார்த்தைகள் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்டி அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸ்.